வெளிநாட்டு. இது முடிஞ்ச பிறகு நிச்சயமா நல்லா இருக்கும். நீங்கள் கடினமான காரியத்தை முடித்த பிறகு, அது முடிந்த பிறகு நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கடினமான காரியத்தை செய்யவில்லை என்றால், நீங்கள் செய்ய விரும்பாத காரியத்தை செய்யவில்லை என்றால், நீங்கள் அதை செய்யவில்லை என்றால், நீங்கள் தாழ்வாக உணர்வீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பலவீனமாக உணர்வீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவை இரண்டு முடிவுகள். ஒன்று உங்களுக்கு சில குறுகிய கால திருப்தியை ஏற்படுத்தும். நீங்கள் கொஞ்சம் கூடுதல் தூக்கம் பெறுவீர்கள். உங்கள் உடற்பயிற்சியில் உங்களை வெளிப்படுத்த வேண்டியதில்லை, இந்த சலிப்பான பணியை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் சில குறுகிய கால திருப்தியை பெறுவீர்கள். ஆனால் நீண்ட கால வருத்தம் வலுவாக இருக்கும் மற்றும் அது உங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். மற்றொரு முடிவு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யும் போது, நீங்கள் முன்னேறுவதற்கு தேவையானதை செய்யும் போது வருகிறது. அந்த காரியத்தை செய்யும் போது நீங்கள் வலுவாகவும் திருப்தியுடனும் வாழ்வின் மதிப்பிற்குரியவராகவும் உணர்வீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எளிய தேர்வுகள், கடினமான வாழ்க்கை, கடினமான தேர்வுகள், எளிய வாழ்க்கை. இந்த அறையில் உள்ள பெரும்பாலோரும் நீங்கள் 6 மாதங்களை விட்டுக் கொடுக்க முடியாது, 8 மாதங்களை விட்டுக் கொடுக்க முடியாது. சில வாரங்களுக்கு விடுங்கள். சிலருக்கு பெண்களை விட முடியாது, விடுங்கள். சிலருக்கு விருந்துகளை விட முடியாது, விடுங்கள். நீங்கள் அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்த விரும்பினால், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த காரியத்துடன் அனைத்தையும் விட வேண்டும். 2 முயல்களை துரத்தி 2ஐயும் பிடிக்க முடியாது. சுருக்கம் ஒரு பொய். குறுக்கு வழி உங்களை அங்கே கொண்டு செல்லாது. நீங்கள் எளிய பாதையை எடுக்க விரும்பினால், அது உங்களை நீங்கள் விரும்பும் இடத்திற்கு கொண்டு செல்லாது. எளிய வழி எதுவும் இல்லை, கடின உழைப்பு மட்டுமே உள்ளது. இரவு நேரங்கள், காலை பயிற்சி, மீளாய்வு, மீண்டும் மீண்டும் செய்யுதல், படிப்பு, வியர்வை, இரத்தம், உழைப்பு, ஏமாற்றம் மற்றும் ஒழுக்கம். ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது, எழுந்து செல். நீங்கள் அதற்கு தலைமை தாங்க வேண்டும். உங்கள் உணர்ச்சிகள் அவை உங்களை பாதிக்க விடாதீர்கள். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்யும் போது உங்கள் மூளை மாறுகிறது. நீங்கள் கடினமானவராக மாறுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் அடையும் வெற்றியின் அளவையும் தீர்மானிப்பவராக மாறுகிறீர்கள். ஒழுக்கம் என்பது நீங்கள் உத்தரவிடும் ஒன்று. உந்துதல் உங்களை தினமும் உடற்பயிற்சி செய்ய வைக்காது, ஒழுக்கம் செய்யும். உந்துதல் உங்களுக்காக ஒரு திட்டத்தை முடிக்க இரவு நேரம் விழித்திருக்காது, ஒழுக்கம் செய்யும். உந்துதல் உங்களை காலை எழுப்பாது, ஒழுக்கம் செய்யும். இப்போதைய வழி எதிர்காலத்தில் நிச்சயமாக பலனளிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சிலர் வெற்றி அடையவில்லை, ஏனெனில் நீங்கள் முயற்சியை வெற்றியாக நினைக்கிறீர்கள். நீங்கள் 40 மணி நேரம் செலவிட்டீர்கள் என்பதால் நீங்கள் ஏதாவது பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் 40 செலவிட்டீர்கள். அது அப்படியே வேலை செய்யாது. கடினமான பாடங்களின் பள்ளியில் நீங்கள் எவ்வளவு மணி நேரம் செலவிட்டீர்கள் என்பதில் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் செயல்பாட்டை பார்க்க விரும்புகிறார்கள். அதனால நீங்கள் உங்கள் ஆன்மாவில் உணர்கிறீர்கள், யோ, ஆனால் நான் அவன் செய்ததைப் போலவே செய்தேன், நான் அவன் படித்ததைப் போலவே படித்தேன். அது முக்கியமல்ல, நீங்கள் செயல்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையை பற்றிய கொஞ்சம் அதிக தீவிரமாக இருக்க வேண்டும். நீங்கள் மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் நம்மில் சிறந்த பதிப்பை தேடுவதற்கான முடிவுகள். எனில் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையின் பாதையின் திசையை மாற்றுகிறது. நாங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறோம். இப்போது நீங்கள் அந்த கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம். நீங்கள் உங்கள் ஒரு நாளை தடுத்து வைத்திருக்கிறீர்கள். இதோ பைத்தியமான பகுதி. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கண்ணாடியில் பார்க்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுடன் ஒப்புக்கொள்வது. பாப்பிற்கு நாங்கள் ஒரு முழுமையான மற்றொரு நிலைக்கு செல்வோம். ஒரு கட்டத்தில் நீங்கள் உடலுக்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். நான் கட்டுப்பாட்டில் இருக்கேன், நீங்கள் கட்டுப்பாட்டில் இல்ல. நீங்கள் எழுந்திருக்க விரும்பவில்லை என்பதை நான் அறிவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை, எழுந்து வா. நாங்கள் விரும்பும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறை உள்ளது. உங்களை ஒழுக்கம் செய்ய வேண்டும். உங்களுக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நிறுத்துங்கள் என்று உங்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் காரியங்களை நிறுத்துங்கள் என்று உங்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்வதை செய்தால் நீங்கள் கனவு காணும் விஷயத்தை பெறுவீர்கள். சில நாட்களில் நீங்கள் எழுந்து நீங்கள் மனநிலையில் இருக்கிறீர்கள், சில நாட்களில் நீங்கள் மனநிலையில் இல்லை. ஒரு நாட்காட்டி உங்கள் பிறந்த நாள், அது ஒரு விடுமுறை. நீங்கள் நன்றாக உணரவில்லை என்றால் கவலைப்படாது. ஒரு நாட்காட்டி கவலைப்படாது, ஒரு அட்டவணை கவலைப்படாது. எனவே நீங்கள் ஒழுங்காக இருக்கும் போது மற்றும் நீங்கள் தினமும் ஏதாவது செய்யும் போது அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். அது ஒரு பழக்கமாக மாறுகிறது. நீங்கள் செயல்படுத்தும் போது அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு வரும். மகனே, செயல்பாடு, குழந்தை, நாங்கள் நமது முன்னுரிமைகளை பட்டியலிடுவதன் மூலம் அதை செய்வோம். மற்ற அனைத்தையும் மூடுவதன் மூலம் அதை செய்வோம். நமது முன்னுரிமைக்கு பொருந்தாத அனைத்திற்கும் சொல்லுவதன் மூலம் அதை செய்வோம். கவனம் செலுத்துவதன் மூலம் அதை செய்வோம். லேசர் கவனம். இந்த ஆண்டு நீங்கள் பாதியாக செய்யும் விஷயங்களை நிறுத்துவீர்கள். நீங்க பாதியாக விளையாட்டுகளை நிறுத்துவீர்கள், பள்ளியை நிறுத்துவீர்கள், அந்த புத்தகத்தை எழுதுவதை நிறுத்துவீர்கள். இது செயல்பாட்டின் ஆண்டாகும். நாம் அதை ஒரு நாளில் ஒரு முறை செய்வோம். நீங்கள் கட்டுப்பாட்டை பெறுவீர்கள். அந்த ஒரு பகுதிக்கு நீங்கள் கட்டுப்பாட்டை பெறும்போது நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் வெடிக்க போகிறீர்கள்.
அப்போது ஒரு நாள் உங்களை நாள் ஆகும். நீங்கள் அதற்காக உழைத்தால், நீங்கள் அந்த வியர்வை மற்றும் அந்த கண்ணீரை செலுத்தினால், நான் உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் விரும்பியதை பெறலாம், நீங்கள் விரும்பியதை செய்யலாம், நீங்கள் விரும்பியதை செய்யலாம். நீங்கள் பெற முடியாதது எதுவும் இல்லை. நீங்கள் அதற்காக உழைக்க விரும்பினால், நீங்கள் அதில் ஒட்ட விரும்பினால், நீங்கள் தங்க விரும்பினால், நீங்கள் போராட விரும்பினால், நீங்கள் பெற முடியாதது எதுவும் இல்லை. உங்களுடைய உடலை ஒழுக்கம் செய்ய செல்லுங்கள். உங்களுடைய மனதை விடுவிக்கவும். காலை எழுந்து அதை தொடங்குங்கள். நீங்கள் விரும்பும் நபராக மாறுவீர்கள். பணியிற்கு பிறகு மட்டுமே வெகுமதிகள் வரும், அதற்கு முன்னல்ல. வெற்றி எனக்கு வேலைக்கு அழைக்கப்படும் ஒரே இடம் அகராதியில் தான். இந்த வீடியோ மற்றும் ஆடியோவை பதிவிறக்கவும். ஒரு உறுப்பினராக benlionelscott.com இல் சேரவும். அனைத்திற்கும் முன்கூட்டியே அணுகவும். புதிய உள்ளடக்கம் மற்றும் நூற்றுக்கணக்கான பிரத்யேக வீடியோக்கள்.